துளசியும் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருடைய பணி நிரந்தரம் குறித்து 18/1/2026 முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டு இயக்குனர் அவர்களுக்கும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் எம் சங்கர் அவர்களுக்கு டிபிஎச் இயக்குனர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டு மதியம் 3 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதிலே 5 கோரிக்கைகளை பற்றி அவர் ஒவ்வொன்றாக கேட்டறிந்தார். அதன்பால் ஜிஹெச் சங்கத்துடைய மாநில பொருளாளர் அவர்களும் நம்முடைய மாநில சங்கத்துடைய மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் சங்கர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஏற்கனவே நாங்கள் பணிநிரந்தரம் செய்வது பற்றி அரசுக்கு தபால் அனுப்பியிருக்கிறோம் என்று இயக்குநர்கள் தெரிவித்தார்கள். நாங்கள் ஏற்கனவே பலகட்ட போராட்டத்தின் போது கூட இதேதான் நீங்கள் தெரிவித்தீர்கள். ஆனால் எங்களுக்கு எந்தவித கடிதம் கூட நீங்கள் கொடுக்கவில்லை. எனவே அதன் தொடர் நடவடிக்கை எங்களால் எடுக்க இயலாமல் போய்விட்டது. எனவே எங்களுக்கு அனுப்பிய கடிதத்தை தர வேண்டும் என்று வைத்தோம். அதற்கு அதற்கு உண்டான கடிதத்தை கொடுத்தார்கள். அதற்கு பின்பாக இந்த இரத்த மாதிரி எடுக்கின்ற பணியாளர்கள் வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவர்கள் அடிபட்டு 2 நபர்கள் காலமாகி இருக்கிறார்கள். எங்களுக்கு ஓய்வூதியமும் இல்லை, பணி பாதுகாப்பும் இல்லை. அந்த இருவருக்கும் அந்த குடும்பத்தை காப்பதற்கான எந்த பண உதவியும் அரசு வழங்கவில்லை என்பதை தெரிவித்த பொழுது இது நியாயமான கோரிக்கை, இதனை பெறுவதற்கு நான் இன்றே அரசுக்கு தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார்கள். அதுபோல 3 அம்ச கோரிக்கைகள். அந்த 3 அம்ச கோரிக்கைகளில் பொதுவாக காலமுறை ஊதியம் வேண்டும் என்ற பொழுது அவர்களுக்கு 30 ஆண்டுகளோ அல்லது 15 ஆண்டுகளோ பணிபுரித்து ஒருவர் இறந்தால் கூட அவர்களுக்கு ஓய்வூதியம் என்பது இல்லவே இல்லை. இதை நாங்கள் ஓய்வூதிய குழு தலைவர் அவரிடம் தெரிவித்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் 5000 வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். அந்த கோரிக்கையின் தொடர்பாக பேசுகின்ற போது இயக்குனர் அவர்கள் இதற்குண்டான நிலையை கூட நாங்கள் உடனடியாக இன்றைக்கு அரசுக்கு எழுதுகிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆக 5 கோரிக்கைகளை பற்றி தெரிவித்துவிட்டு அவர்கள் நீங்கள் போராட்டத்தை பற்றி என்ன சொல்லி என்று கேட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய மினிட்ஸ் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு இசையில் தந்த இயக்குநர்கள் அந்த கடிதத்தை அடித்து அந்த கடிதத்தின் கடைசியாக நாங்கள் எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விரைவாக அரசு செயலாளர் அவரிடத்திலும் அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் அவரிடத்திலும் தெரிவித்து உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்து நீங்கள் வைத்திருக்கிற 18/1/2026 போராட்டத்தை நீங்கள் வாபஸ் பெற்றுக் கொண்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை கொண்டு மீண்டும் இயக்குநரத்தை தெரிவித்து எங்களுடைய மேல்மட்ட அளவில் கூட்டம் நடத்தி அதில் நாங்கள் எங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு சுமார் 1 மணி நேரமாக இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து நம்முடைய தலைவர்களெல்லாம் கருத்து கேட்ட பொழுது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாம் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்துவதால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும், நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இது மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த நேரத்தில் கிடைத்தால்தான் உண்டு. எனவே பல்வேறு போராட்ட காலத்தில் இருந்த சங்கங்களை அழைத்து இன்றைக்கு பல பணப்பணங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நம்மிடத்திலே குறைந்தபட்சமாக 3800 பேர் பணியாற்றுகின்றார்கள். இந்த 3800 பேர் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வந்தவர்கள், வேலைவாய்ப்பு அலுவலகம் இல்லாமல் நேரடியாக பணியிடம் செய்யப்பட்டவர்கள், ஜிஹெச்சிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆக அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து நாம் போராடுவதுதான்
சிறந்த வழி என்பதை தலைவர்கள் அனைவரும் உணர்ந்திருந்து இந்த செய்தியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக பல கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் மட்டுமல்ல, இயக்குநர்கள் உறுதியளித்த கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதங்களை எல்லாம் உங்களுக்கு சங்கர் அவர்களும் ஜிஹெச் மாநில பொருளாளர் அவர்களும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதனை நீங்கள் படித்து பார்த்து இந்த விடுமுறை நாட்களில் மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்திலோ அரசு செயலாளரிடத்திலோ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அவர்கள் தெரிவித்து அழைப்பு கடிதம் கொடுத்தால் அந்த அழைப்பு கடிதம் எந்த தேதியில் அவர்கள் கொடுக்கிறார்களோ, குறிப்பாக 19 அல்லது 20 தேதிகளில் அவர்கள் அழைப்பு கடிதம் கொடுத்து வாருங்கள் பேச்சுவார்த்தைக்கு என்று அழைத்தால், அன்றைக்கு அந்த அழைப்பை பெற்ற பின்பு அந்த 2 நாட்களுக்கு போராட்டத்தை தள்ளி வைக்கலாமா, தற்காலிகமாக ஒத்தி வைக்கலாமா என்ற முடிவை உங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஒத்தி வைக்கலாம் அல்லது போராடலாம் என்ற முடிவை நீங்கள் மேற்கொள்ள உங்களிடத்திலே அந்த கருத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்ற இந்த செய்தியை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.